சூரனை சம்காரம் செய்த முருகா! அசுரனை அழித்து தேவர்களை காத்த அந்த ஞானக்குரு ஒரு கணம் தன் வீரத்தை குறைத்து மணக்கோலம் பூண்ட திருநிகழ்வு. அதுவே முருகனின் திருக்கல்யாணம். ஆம், இன்று சுப்பிரமணியரின் திருக்கல்யாணம். முதலில் திருப்பரங்குன்றத்தில். இந்திரன் மகளான தெய்வானையை அவன் மணந்தது வெறும் திருமணம் மட்டுமல்ல, அது கிரியா சக்தி, அதாவது செயலுக்கான சக்தி. வேத விதிப்படி ராஜ மரியாதையோடு வெற்றிக்கான பரிசாக முருகன் ஏற்றுக்கொண்ட அதிகாரம். முருகனின் வீரம் அங்கே ஐஸ்வர்யமாக நிலை பெற்றது. இரண்டாம் பகுதி வள்ளி திருமணம். இச்சாசக்தி. வள்ளியை அன்பால் ஆட்கொள்ள அவன் கொண்ட லீலையே அழகு. ஒரு வேடனாக வந்து ஒரு கிழவனாக நடித்து வள்ளியின் மனதை வென்றது திருத்தணியில், அதாவது உள்ளன்பின் சக்தி. வள்ளி முருகனை சேரும் தத்துவத்தை காதல் நாடகமாக அரங்கேற்றினான் அந்த கந்தன். இன்று வரை தெய்வானை செயலை காட்ட, வள்ளி அன்பை காட்ட, நடுவே ஞானமாய் அருள் பாலிக்கிறான் நன்குமரன். திருமண வரம் வேண்டுவோர், தடையின்றி திருமணம் நடக்க வேண்டுவோர் அவசியம் காண வேண்டிய தரிசனம் இது. இன்று அவன் திருமண கோலத்தை காணும் பக்தர்கள் எல்லோருக்கும் வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாகட்டும். ஓம் சரவண பவ.